பாண்டிச்சேரி ஜிப்மரில் ஜூனியர் ரெசிடென்ட் என்பிஜிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து டென்யூர் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட், அதாவது 12 மாதங்கள் வந்து இந்த ஜாப் வந்து இருக்கும். இதற்கு ரிட்டன் எக்ஸாம் மூலியமாக எடுக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறமேட்டு இன்டர்வியூ இருக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக. சரிங்களா? ஜூனியர் ரெசிடென்ட் என்பிஜி போஸ்ட்டுக்கு 18 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. இதில் கேட்டகரி வைஸ் யூஆரில் 10 வேகன்சியும், ஓபிசியில் 4 வேகன்சி, எஸ்சியில் 2, இடபிள்யூஎஸில் 1, எஸ்டியில் 1 வேகன்சி இருக்குது. சரிங்களா? டோட்டலாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து யாரும் அப்ளை பண்ணலை, ஃபில் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அல்லது யூஆர் கேண்டிடேட்ஸை வச்சு அந்த போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பேவை பொறுத்த வரைக்கும் ஜேஆர் என்பிஜிக்கு 56,100 ரூபாய் லெவல் 10ல் செல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் இது. இதற்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 1,10,000 ரூபாய் வந்து பர் மந்த் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். சரிங்களா? எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அது கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக முடிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். அதே மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஐ அல்லது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் வந்து முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்பை வந்து இன்கேஸ் இப்போது 4/6/2024 அதிலிருந்து 3/6/2024க்குள்ளே முடித்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். இன்டர்ன்ஷிப் வந்து இந்த பீரியடுக்குள்ளே முடிச்சிருந்தால் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜேஆர் என்பிஜியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து எதிலையாவது வந்து வேறு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு டிஸ்பிளினரி ஆக்ஷன்னாலேயோ இல்லை அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ஷன்னாலேயோ அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க இன்எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி வந்து ப்ரொவிஷனல் தான். இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மி பண்ணலாம், இல்லை இந்த நோட்டீஸை கேன்சல் பண்ணலாம் அப்படின்றதையும் யூஸ்வலாக இருக்கக்கூடிய நோட்டீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. இதற்கு ரிட்டன் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 28 ஜூன் 2024 ஆஃப்டர்நூன் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இன்டர்வியூ டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 3, 2024 வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக இருக்கும். நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணால் போதும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸில் டேரெக்டாக நீங்கள் வீட்டிலேருந்தே கூட அட்டன் பண்ணலாம். இதற்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் jipmer.edu.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு பார்க்கணும். எந்த விதமான அடண்டமாக இருக்கட்டும், டிடண்டம், கோரிஞ்சிடம், எந்த விதமான லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே வந்து ஜிப்மர் வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து 28/6/2024 வெள்ளிக்கிழமை ஜிப்மர் அகாடமிக் சென்டர், ஜிப்மர் புதுச்சேரியில் 1:30 மணிக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதற்கு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி யூஆர் கேண்டிடேட், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் 250 ரூபாய் பே பண்ணணும். அதுவே வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் அவங்க எந்த விதமான ஃபீயும் பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அது நான் ரீஃபண்டபிள். ஆன்லைனில் டிடி மூலியமாகவோ செக் மூலியமாகவோ அதை மணி ஆர்டர், ஐபிஓ, சிஆர்எஃப், கேஷ் இந்த மாதிரி வேறு எந்த மோட்லேயும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஒன்லி எஸ்பிஐ கலெக்ட் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா? வேறு எந்த மோட்லேயும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எஸ்பிஐ கலெக்ட்டுக்குள்ளே போகும். அதில் செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஜிப்மர் அப்படின்ற டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். ஜிப்மர் பாண்டிச்சேரி அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு ரெசிடென்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபீ அப்படின்றது இருக்கும். அது வந்து பேமெண்ட் கேட்டகரியில் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத அப்படியே போடணும். அதுக்கப்புறம் டேட் அண்ட் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், இந்த டேட்டு 4/6/2024 போடணும். உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராப் டவுன் பாக்ஸ் அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஜூனியர் ரெசிடென்ட் என்பிஜி அப்படின்றத செலக்ட் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கேட்டகரி என்ன கேட்டகரி, நீங்கள் ஒரிஜினல் கேட்டகரி என்ன அப்படின்றத போட்டுக்கணும். கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ட்ராப் டவுனில் 500 எந்த கேட்டகரி நீங்கள் கொடுக்குறீங்களோ அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 500 250 அப்படின்றத பே பண்ணணும். சரிங்களா? பே பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷனே வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய க்ரோம்லேயோ இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்லேயோ மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்லேயோ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை
காப்பி பண்ணி போடலாம். அல்லது ஜிப்மர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அப்ளை ஆன்லைன் டு த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரெசிடென்ட் என்பிஜி அட் ஜிப்மர் புதுச்சேரி அப்படின்ற லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் ஃபார்முக்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணலாம். நெசசரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா நீங்கள் க்ளைம் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 24/6/2024 திங்கட்கிழமை 4:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் இந்த கூகுள் ஃபார்ம் மூலியமாக. கொரியரோ போஸ்டலோ பை ஹேண்டோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ண தேவையில்லை. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வேலிடான ஜிமெயில் ஐடி வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அந்த லாகின் பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து அந்த ஜிமெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கூகுள் ஃபார்முக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேண்டிடேட் photograph.jpg அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது ஒரு சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 1 MB வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் அதே மாதிரி மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஃபீ ரிசிப்ட் அதையும் வந்து பிடிஎஃபாக எடுத்துருக்கணும். அதுவே பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீயும் தேவையில்லைன்றதுனால அவங்க அப்லோட் பண்ண தேவையில்லை. பயோடேட்டா அனெக்ஷரில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பயோடேட்டா வந்து நீங்கள் கைப்பட எழுதணும். ஹேண்ட் ரிட்டனாக எழுதி சைன் பண்ணி அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அதுக்கப்புறமேட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் SC/ST கேண்டிடேட்டாக இருக்கட்டும், OBCக்கு NCL கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி EWS கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து அதற்கான எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் வச்சு அதை வந்து அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட் ப்ராப்பரான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஜூனியர் ரெசிடென்ட்ஷிப் வந்து என்பிஜியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க 1 இயர் அப்படின்ற மாதிரி தான், அதாவது ரெகுலர் பேசிஸ்லேயோ இல்லை அடாக் பேசிஸ்லேயோ கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், அட்டானமஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நாட் எலிஜிபிள். சரிங்களா? 1 இயரோட கம்மியாக இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அந்த ரிமைனிங் 6 மாதத்துக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் 12 months நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இன்எலிஜிபிள். ஓகே, இது வந்து MCQ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் MCQவாக தான் இருக்கும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வர்ற மாதிரி இருந்தாலும் COVID-19 பேண்டமிக் நார்ம்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 2 ஷிஃப்ட்டில் கூட எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கேண்டிடேட்ஸ் வர மாதிரி இருந்தாங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு SMS இமெயில் மூலமாக அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது வரும். அதே மாதிரி அதற்கான லிங்க் இது எல்லாமே வரும். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாமுக்கு 80% மார்க்கும், இன்டர்வியூக்கு வந்து 20% மார்க்கும் ஜூனியர் ரெசிடென்ட்ஷிப் இந்த எக்ஸாம் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதற்கான எல்லாத்துக்கும் அனெக்ஷர்ஸ் வந்து ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் நீங்கள் வந்து அந்தந்த ஃபார்மேட்டில் வாங்கியிருக்கணும் சர்டிஃபிகேட்ஸ்லாம். இதுதான் பயோடேட்டா. இதை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து எழுதிட்டு சைன் பண்ணணும் கீழே. சரிங்களா? டிக்ளரேஷன் சைன் பண்ணணும். இது வந்து OBC கேண்டிடேட்டுடைய ஃபார்மேட்டு. சரிங்களா? இது வந்து OBC டிக்ளரேஷன். OBC கேண்டிடேட் வந்து நான் கிரீமி லேயருக்கான டிக்ளரேஷன் நீங்களே இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தான் சைன் பண்ணணும். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் சைன் பண்ணணும். இது நீங்கள் சைன் பண்ணணும். மேலே இருக்க சர்டிஃபிகேட் வந்து கன்சர்ன் சைனிங் அத்தாரிட்டிகிட்ட வாங்கிட்டு வரணும். சரிங்களா? இல்லை ஆல்ரெடி OBC NCL சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து SC/ST கேண்டிடேட்ஸுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட். இது வந்து EWS கேண்டிடேட்டுக்கான இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட். இது வந்து PWD கேண்டிடேட்டுக்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். இது வந்து செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது வேறு எங்கேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலை 1 இயர் பீரியட் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஜூனியர் ரெசிடென்ட்ஷிப் வந்து வேறு எங்கேயும் பண்ணலை அப்படின்றதுக்கான ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன். இது ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு 6 months இல்லை 5 months எவ்வளோ பீரியட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, கரண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட். இதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த ஃபார்மேட்டில் அந்த கரெக்டான அத்தாரிட்டிகிட்ட சைன் வாங்கி நீங்கள் வந்து இது அப்ளிகேஷன் கூட என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது ரிட்டன் எக்ஸாம் வரும்பொழுது ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க, இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டாங்க, இந்த பீரியடுக்குள்ளே முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்றதுனாலையும் இந்த மாதிரி ஜூனியர் ரெசிடென்ட்ஷிப் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களோட கேரியர் க்ரோத்துக்கும் நல்லபடியாக வந்து அமையும். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.